Hello everyone. In this video, we are going to see about techniques of polymerization. இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு செமஸ்டர்ல யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் கட்டாயம் கேட்பாங்க. இந்த டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா 4 டெக்னிக்ஸ். ஒன்னு பல்க் பாலிமரைசேஷன் டெக்னிக், சொல்யூஷன் பாலிமரைசேஷன், சஸ்பென்ஷன் பாலிமரைசேஷன், எமல்ஷன் பாலிமரைசேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா பல்க் பாலிமரைசேஷன். என்ன பல்க் அப்படின்னு பல்க் நேம் வச்சு நம்ம சொல்லலாம். பல்க் அப்படின்னு சொன்னா ரொம்ப குவான்டிட்டியா அதிகமான குவான்டிட்டியில ப்ரிப்பேர் பண்றதுதான் பல்க் பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த பல்க் பாலிமரைசேஷன் இஸ் த சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் பாலிமரைசேஷன். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஜஸ்ட் ஒரு மோனோமரு, இனிஷியேட்டரு, செயின் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் இது மூணுத்தையும் எடுத்து ஒரு ஃபிளாஸ்க்ல போட்டு நல்லா ஷேக் பண்ணி ஒன்னு டிசால்வ் ஆகணும். 3 மிக்சரும் நல்லா டிசால்வ் ஆயிட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு மெக்கானிக்கல் செப்பரேஷன்ஸ்ல வச்சு மெக்கானிக்கல் ஷேக்கர்ல வச்சு நம்ம நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு 5 hours 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாலிமர் பீட்ஸ் நமக்கு பாலிமர்ஸ் ப்ரிப்பேர் ஆகும். ஓகேவா? அதுதான் பல்க் பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோடைய ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா, the monomer is taken in a flask as a liquid form. மோனோமரை லிக்விட் நிலையில எடுத்துக்கணும். அந்த இனிஷியேட்டர், செயின் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ் ஆர் டிசால்வ்ட் இன் இட். இது ரெண்டுத்தையும் இந்த மோனோமரை நல்லா டிசால்வ் பண்ணிடும். ஃபுல்லா ஃபிளாஸ்க்ல மூணுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு யூனிஃபார்மா டிசால்வ் ஆன அப்புறம் கரைஞ்ச அப்புறம் நம்ம கண்டினியூஸா என்ன பண்ணணும், ஏஜியேஷனும் ஹீட்டும் கொடுக்கணும். தெர்மோஸ்டாட்ல வச்சுட்டு நல்லா ஏஜியேஷன் சொன்னா ஷேக்கிங்னு அர்த்தம். கண்டினியூஸா ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹீட்டிங் டெம்பரேச்சர் வச்சோ ஹீட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் பாலிமர் ப்ரொடியூஸ் ஆகும். The reaction is slow but becomes fast as the temperature rises. Okay, இது ஆர்டினரியா வச்சுக்கோங்களேன். ரொம்ப நேரம் ரியாக்ஷன்ஸ், ஏன்னா ஒரு மோனோமர் இனிஷியேட்டரோட கலந்து கொஞ்சம் கொஞ்சமா ரியாக்ஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆனா நம்ம டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஆக ஆரம்பிக்கும். After a known period of time, the old content is molded into desired object. ஓகேவா? பல்கா கிடைக்கும்ல, அப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு டாய் ஷேப் எடுத்து நம்ம அதை போர் பண்ணோம்னு சொன்னா அந்த டிசையர்ட் ஷேப்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பாலிமரை போர் பண்ணி we can prepare a desired object. இந்த மெத்தட்ல பாலிஸ்டரீன், polyvinyl alcohol, polyvinyl chloride, polymethyl acrylate PMA are prepared by this method. இந்த 3 பாலிமரும் இந்த மெத்தட்ல தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. இதோடைய அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் குவைட் சிம்பிள் அண்ட் ரெக்வயர்ஸ் சிம்பிள் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான வேலை தான். மூணுத்தையும் ஆட் பண்ணி ஃபிளாஸ்க்ல போட்டு டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னா ஈஸியா நமக்கு பாலிமர் ப்ரொடியூஸ் ஆயிடும். Polymers are of high purity is obtained. ஓகேவா? ஸோ இதுல கிடைக்கிற குவாலிட்டி பாத்தீங்கன்னு சொன்னா ஹை பியூரிட்டியா இருக்கும். as the monomer is the solvent, நம்ம எடுத்துக்கிற மோனோமர் சால்வெண்டா இருக்கிறதுனால எக்ஸஸ் மோனோமர் கேன் பி ரிமூவ் பை எவாப்ரேஷன்ஸ். ஃபைனலா கிடைக்கும் போது திரும்ப கரையாத ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஹீட் பண்ணி என்ன பண்ணிடலாம், எவாப்ரேட் பண்ணி விட்டுடலாம் அந்த மோனோமர்ஸ். ஓகேவா? ஸோ த பாலிமர் ஹஸ் ஹை ஆப்டிக்கல் கிளாரிட்டி. அந்த பாலிமருடைய தன்மை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையாகவும் அதே சமயம் நல்ல விசிபிலிட்டியாகவும் இருக்கும். some disadvantages இருக்கு. இந்த polymerization reaction செய்யும் போது the viscosity of the medium increases, hence mixing and control of heat is difficult. once நம்ம ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் நீங்க இல்ல நம்ம ஆட் பண்ண லெவல குவாலிட்டி இதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகேவா? அந்த மிக்ஸ் பண்றது, ஹீட் கண்ட்ரோல் பண்றது எல்லாமே டிஃபிகல்ட். பாலிமரைசேஷன் இஸ் ஹைலி எக்ஸோதெர்மிக். இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது அதோட வர வெப்பம் பாத்தீங்கன்னா வெப்ப உமிழ்வினையா அந்த எக்ஸோதெர்மிக்னா வெப்பம் எக்ஸிட் ஆகிறது, ஹீட் லிபரேட் ஆகிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரிமூவ் லாஸ்ட் ட்ரேசஸ் ஆஃப் மோனோமர்ஸ் அண்ட் இனிஷியேட்டர்ஸ். ப்ராடக்ட்ஸ் நம்ம பிரிக்கும் போது ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் நமக்கு பாலிமர் கிடைச்சிருக்கும்ல, அதுல இருந்து மோனோமர்ஸ் இனிஷியேட்டர்ஸ் நமக்கு பிரிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, the polymers obtained by this method are used in the casting formulations. ஓகேவா? டை காஸ்டிங், மோல்டிங் காஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட்ல 3rd யூனிட்ல பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த காஸ்டிங் ஃபார்முலேஷன்ஸ்ல இந்த டைப் ஆஃப் பாலிமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லோ molecular weight polymers obtained by this method
are used as the adhesives, plasticiers and lubricant additives. Okay, so இந்த bulk polymers வந்து நம்ம ரொம்ப low molecular weight of polymers prepare பண்ணுவோம். அதுல வந்து இந்த type of polymers வந்து adhesive process, plasticiers, lubricant additives, fuels use பண்ண lubricant, இதுல எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த type of polymers வந்து நம்ம add பண்ணுவோம். இதுதான் first type of techniques, bulk polymerization. The second பாத்தீங்கன்னு சொன்னா சொல்யூஷன் பாலிமரைசேஷன். நமக்கு கிடைக்கிறது சொல்யூஷன் ஃபார்ம்ல கிடைக்கிற பாலிமரைசேஷன். மோனோமரை வந்து இன்னட் சால்வெண்டா எடுத்துக்கணும். மோனோமர் எடுத்துக்கிற மோனோமர் வந்து இன்னட் சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணணும். டிசால்வ்ட் இன் இன்னட் சால்வெண்ட். இனிஷியேட்டரையும் இன்னட் சால்வெண்ட்ல நம்ம டிசால்வ் பண்ணிட்டு செயின் டிரான்ஸ்பர் ஏஜென்ட்ல ஆட் பண்ண அது சொல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கும். அப்ப இதை டிசால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டுமே சொல்யூஷன் ஃபார்ம்ல வந்திருக்கும். இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிளாஸ்க்ல எடுத்துட்டு கண்டினியூஸ் ஏஜியேஷன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர்ஸ் கொடுத்தோம்னு சொன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் பாலிமர் வந்து நமக்கு என்ன ஆகும், கிடைக்கும். ஓகேவா? The solvent helps to control heat and reduces viscosity buildup. இந்த மெத்தட்ல we can prepare polyacrylic acid, polyisobutylene, polyacrylonitrile are prepared by this solution polymerization. பல்க் போலவே தான் நீங்க சொல்யூஷனும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. மோனோமர், இனிஷியேட்டர், செயின் டிரான்ஸ்பர் ஏஜென்ட், இந்த மூணுத்தையும் எடுத்துப்பீங்க, பிளாஸ்க்ல ஆட் பண்ணிப்பீங்க. நல்லா மூணுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு டிசால்வ் ஆகிட்டு யூனிஃபார்ம் மிக்சரா இருக்கணும். அப்படி இருந்துட்டு அப்புறம் நம்ம தெர்மோஸ்டாட்ல பிக்ஸ் பண்ணிட்டு கண்டினியூஸா நம்ம ஷேக்கிங் ப்ராசஸ்க்கு வச்சோம்னு சொன்னா ஒரு ஆஃப்டர் 3 to 5 ஹவர்ஸ்க்குள்ளார நமக்கு என்ன கிடைக்கும், பாலிமர்ஸ் கிடைக்கும். பல்க் பாலிமர்ஸும் சொல்யூஷன் பாலிமர்ஸ் உடைய ப்ரொசீஜரும் ஒரு போல இருக்கும். ஓகேவா? இந்த சொல்யூஷன் பாலிமர்ஸ் உடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீட் கண்ட்ரோல் இஸ் ஈஸி, விஸ்காசிட்டி பில்டப் இஸ் நெக்லிஜிபிள். ஹீட்டை வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம், விஸ்காசிட்டியை வந்து நம்ம வந்து ஒமிட் பண்ணிக்கலாம் வேணும்னா. The mixture can be agitated easily. இந்த மிக்சர்ஸ் ரெண்டையும் நம்ம ஈஸியா வந்து தரவா மிக்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் some advantages. Disadvantages என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, the removal of last traces of solvent is difficult. Final productல கிடைக்கிற அந்த traces elements எல்லாம் பாத்தீங்கன்னா it is very difficult to remove. Okay, this polymerization requires solvent recovery as well as recycling. ஓகேவா? இந்த polymerization வந்து recover பண்றதுக்கு வந்து it is difficult, some difficult. Okay, it is difficult to get very high molecular weight of polymers. இந்த சொல்யூஷன்லயும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, high molecular weight of polymers produce பண்ண முடியாது. as like bulk polymerization போலவே we can prepare only low molecular weight of polymers. Okay, so the polymer form must be isolated from the solution either by evaporation of the solvent or by the precipitation in a non-solvent. இந்த பாலிமர்ல நம்ம கிடைக்கிற சொல்யூஷன் ஃபார்ம்ல கிடைச்சிருக்கிற அந்த பாலிமரை வந்து மேபி எப்படி ஐசோலேட் பண்ணலாம், பிரிச்சு எடுக்கலாம்னா பை இந்த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரம் தி சொல்யூஷன் எய்தர் பை எவாபரேட் பண்ணும்போது சொல்யூஷன்ஸை தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம், ஆர் எல்ஸ் பிரிசிபிடேட் ஒரு நான் சால்வெண்ட் ஆட் பண்ணி பிரிசிபிடேஷன்ஸா பிரிசிபிடேட் வீழ்படிவா கிடைச்சதும் அதை நாம தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ப்ரொசீஜர்ஸ் இதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கு. வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா, as the polymer is in a solution form, it can be directly used as a adhesives and coatings. Okay, so இது solution formல இருக்கிறதுனால நம்ம ஈஸியா வந்து coatings purposeக்கு, adhesive purposeக்கு இல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? The third method is suspension or pearl polymerization. ஏன் இந்த pearl polymerization சொல்றாங்கன்னா, இதுல கிடைக்கிற பாலிமர்ஸ் வந்து முத்து போல இருக்கும். pearlனா முத்துன்னு சொல்லுவோம், பீட்ஸ் போல இல்லையா, அத முத்து போல இருக்கிறதுனால இத pearl polymerization சொல்றாங்க. பல்க்கும் சொல்யூஷனும் ஒரு மாதிரியான சேம் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணும். சஸ்பென்ஷனும் ஃபோர்த் டைப் ஆஃப் எமல்ஷன் பாலிமரைசேஷனும் ஒரு போல ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த சஸ்பென்ஷன் பாலிமரைசேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் வாட்டர் இன்சாலிபிள் மோனோமர்ஸ். நம்ம செலக்ட் பண்ற மோனோமர்ஸ் வந்து வாட்டர்ல இன்சாலிபிளா இருக்கணும், ஐ மீன் சாலிபிளா இருக்கக்கூடாது, கரையக்கூடாது. ஓகேவா? திஸ் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் இன் எ ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். டிஃப்ரெண்டா இருக்கணும் மூணுமே. எது மோனோமர், இனிஷியேட்டர், எடுக்கிற சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் மூணுமே டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல டிஃப்ரெண்டா இன்சாலிபிளா இருந்தா மட்டும்தான் நாம இந்த பாலிமர்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். At the end of polymerization, polymer is separated out as a spherical beads or pearls. This method is also called as a pearl polymerization. இந்த மோனோமர், இனிஷியேட்டர், சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ல ஆட் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாலிமர் ப்ரிப்பேர் பண்றது நமக்கு கிடைச்சிருக்க பாலிமர் வந்து பேர்ல்ஸ் போல இருக்கும், பீட்ஸா முத்து முத்தா பவளம் போல குட்டி குட்டியா அந்த பீட்ஸ் போல ஷேப் கிடைக்கிறதுனால
அந்த சஸ்பென்ஷன் பாலிமரைசேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா பேர்ல் பாலிமரைசேஷன் சொல்லுவோம். ஓகேவா? சோ இதோட ப்ரொசீஜர் பாருங்க. the water insoluble monomer நம்ம எடுத்துக்கிற மோனோமர் வாட்டர்ல இன்சாலிபிள் ஆகணும். அது எதுல போட்டுக்கணும்? இஸ் சஸ்பெண்டட் இன் a water as a tiny droplet. சின்ன சின்ன டிராப்லெட்டா ஆட் பண்ணிக்கணும். an initiator is dissolved in it. அந்த மோனோமருக்குள்ளார அந்த டிராப்லெட்டுக்குள்ளார நம்ம இனிஷியேட்டரை ஆட் பண்ணணும் by continuous agitation. கண்டினியூஸா மோனோமரை இனிஷியேட்டிவ் ஆட் பண்ணிட்டே டிராப்பா ஆட் பண்ணி ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா the suspension droplets வந்து தடுக்கும். இட்ஸ் prevented from the coagulations. அப்படியே ஒன்னோட ஒண்ணு போய் ஒட்டிக்காம அப்படியே கொலைடல் ஃபார்ம்ல போய் ஒட்டிக்காம யூனிஃபார்மா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் அப் ஆயிருக்கும். அது பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மேற்கொண்டு பை யூசிங் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் லைக் PVA, ஜெலாட்டின் ஆர் மெத்தில் செல்லுலோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸா. அப்ப இது மூணையும் நல்லா போட்டு ஷேக் பண்ணி கண்டினியூஸா ஷேக் பண்ணிட்டேன்னா ஈச் டிராப்லெட் ஆஃப் த மோனோமர் கண்டைன்ஸ் டிசால்வ்ட் இனிஷியேட்டர். ஒரு மோனோமர் டிராப்லெட்லயும் இனிஷியேட்டர் வந்து நல்லா டிசால்வ் ஆயிருக்கும். டிசால்வ் ஆன இனிஷியேட்டர் வந்து நல்லா கலந்துருக்கும். அப்ப இந்த ஹோல் கண்டென்ட்டையும் ஒரு பிளாஸ்க்ல எடுத்துக்கிட்டு அண்ட் ஹீட்டட் அட் a constant temperature with vigorous agiations in a thermostat with nitrogen atmosphere. பிளாஸ்க்ல மூணையும் போட்டுக்கிட்டு கண்டினியூஸ் ஷேக்கிங் கொடுத்து டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணி நைட்ரஜன் அட்மாஸ்பியர்ல வச்சோம் அப்படின்னு சொன்னா ஆஃப்டர் 8 hours after the end of 8 hours pearl like polymers are obtained. 8 மணி நேரம் கழிச்சு நம்ம அந்த டெம்பரேச்சர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு அப்புறமா எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா பீட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். அது சாலிட் ஃபார்ம்ல இருக்குள்ள பீட்ஸ்னா அப்ப நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கலாம்? we can filtered and washed by the water. பீட்ஸ் தானே நம்ம கவுண்ட் பண்ற மாதிரி கையில வந்து தனியா பிரிச்சு எடுக்கிற போல இருக்கும். which is filtered and washed. ஓகேவா? சோ மோனோமர் இனிஷியேட்டர் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் இதுதான் அந்த சும்மா ஜஸ்ட் ஒரு புரோட்டோகால்காக போட்டிருக்கு. மோனோமர் அது சஸ்பெண்டட் இன் வாட்டர்ல பண்ணிக்கணும். இனிஷியேட்டரா மோனோமரை டிசால்வ் பண்ணிக்கணும். அப்புறம் அதுல சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் மெத்தில் செல்லுலோஸோ இல்ல ஜெலாட்டினோ ஆட் பண்ணிட்டு பார்த்தோம் 8 hours கழிச்சுன்னா பாலிமர்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். இந்த மெத்தட்ல பாலிஸ்டரின் டைவினைல் பென்சினால் ப்ரிப்பேர்ட். ஓகே, இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சின்ஸ் வாட்டர் இஸ் யூஸ்ட் as a solvent, this method is more economical. Water then it will be easily available, so it is a more economical one. The products happen is highly pure. நல்ல individual products, individual beads அழகா கிடைக்கும். So it is a highly pure. Isolation of product is very easy. தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது பாத்தீங்கன்னா it will be very easy. ஏன்னா பீட்ஸ் தானே நம்ம ஈஸியா கையில எடுத்து ஃபில்டர் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். Efficient of heat control also easy. Heat control பண்றதும் it's very easy. Viscosity buildup of polymer is negligible. Okay. So what are the disadvantages அப்படின்னு பாத்தீங்கன்னா this method is applicable only for water insoluble monomers. அப்ப நம்ம செலக்ட் பண்ற மோனோமர் எந்த மோனோமர் வாட்டர்ல சாலிபிள் ஆகாதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி we have to prepare. Okay. Control of particle size is difficult. நமக்கு எல்லாமே ஒரு ஷேப்லயே நமக்கு கிடைக்குமா பாலிமர் பீட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ரேர். ஓகே, சோ அப்ப அந்த ஷேப் அந்த சைஸ் ஷேப்பை வந்து நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. இதை எங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா this polystyrene beads are used as a ion exchangers. Ion exchangers என்னது? cation exchanger, anion exchanger. Where it is used வாட்டர் பிளான்ட்ல யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? வாட்டர் பிளான்ட்ல anionsம் அப்சர்வ் பண்ணிட்டு கேட்டையான் போகும், கேட்டையான்ஸ் ஃபுல்லா அப்சர்வ் ஆயிட்டு வரும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அந்த பெட்ல அந்த அயன் எக்ஸ்சேஞ்சர் பெட்ல they are using this type of polystyrene beds. Okay, this technique is used in the heterogeneous system. இந்த மெத்தட் வந்து heterogeneous மெத்தட்ல தான் நமக்கு நடக்கும். ஓகேவா? So this is a Pearl polymerization. The last method is emulsion polymerization. Emulsion polymerization is used for water insoluble monomer. அங்கேயும் சஸ்பென்ஷன்லயும் மோனோமர் வாட்டர் இன்சாலிபிளா இருக்கணும். இனிஷியேட்டர் வந்து வாட்டர் சாலிபிளா இருக்கும். லைக் பொட்டாசியம் பெர்சல்ஃபேட் ஆட் பண்ணி நம்ம டிசால்வ் பண்ணிக்கலாம். The monomer is dispersed in a large amount of water and then emulsified by the addition of a soap. ஓகேவா? சோ அந்த மோனோமரை நம்ம எடுத்து வாட்டர்ல எமல்சிஃபை பண்ணி அதை அந்த ஃபார்மேஷன் ஆஃப் சோப் கொண்டு வந்துருவோம். அப்புறம் இனிஷியேட்டரை வந்து அதுல ஆட் பண்ணுவோம். இந்த ஓல் கண்டென்ட்டும் மோனோமரையும் இனிஷியேட்டரும் ஒண்ணுக்குள்ள நல்லா டிசால்வ் பண்ண அப்புறம் இந்த ஓல் கண்டென்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபிளாஸ்க்ல எடுத்துக்கிட்டு கண்டினியூஸ் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் கொடுத்து வைக்ரஸ் ஏஜியேஷன்ஸ் நல்லா ஃபாஸ்டா நம்ம ஷேக் பண்ணோம்னு சொன்னா தெர்மோஸ்டாட்ல வச்சு நைட்ரஜன் அட்மாஸ்பியர் முன்னிலையில நம்ம ஷேக் பண்ணோம்னு சொன்னா ஆஃப்டர் 4 to 6 hours the pure polymer can be isolated from the emulsion by addition of the emulsifier
like 3% solution of aluminum trisulfate. ஓகேவா 4 மணி நேரம் கழிச்சு இது அந்த எமல்சிஃபைட் பார்ட்டிகல்ஸை வந்து ஒரு ஒரு நான் சால்வெண்ட் டிஎம்எல்சிஃபையரோட ஆட் பண்ணி லைக் அலுமினியம் ட்ரைசல்ஃபேட் ஆட் பண்ணணும்னு சொன்னா இட் வில் பி செப்பரேட்டட். மோனோமரை இன்னட் கண்டிஷன்ஸ் டிசால்வ் பண்ணி இன்னட் சால்வெண்டோட டிசால்வ் பண்ணணும். அந்த வாட்டர் சால்யூபிள் இனிஷியேட்டரா எடுத்து ரெண்டுத்தையும் டிசால்வ் பண்ணி சர்ஃபாக்டன்ட் தட் இஸ் சோப் போடுறோம்னு சொல்லி லைக் சோப் ஃபார்ம்ல இருக்குள்ளே அதில் ஆட் பண்ணிட்டு ஒரு 8 hours 4 to 6 hours வச்சோம்னு சொன்னா பாலிமர்ஸ் கிடைக்கும். ஓகேவா இந்த மெத்தட்ல பாலிவினைல் அசிட்டேட் பாலிவினைல் குளோரைடை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு என்னென்னலாம் யூசஸ், இது என்னுடைய அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் பாலிமரைசேஷன் இஸ் ஹை, ஹீட் கேன் பி ஈஸிலி கண்ட்ரோல்ட் அண்ட் ஹென்ஸ் விஸ்காசிட்டி பில்டப் இஸ் லோ. நம்ம தேவையானப்ப ஹீட்டை ரைஸ் பண்ணிக்கலாம், தேவையான நம்ம ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ விஸ்காசிட்டி என்ன ஆகாது, அந்த அளவுக்கு பில்டப் ஆகாது. So high molecular weight of polymer can be obtained. அப்ப emulsion polymerization suspension we can prepare high molecular weight of polymers. What are the disadvantages அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா this polymers needs purifications. நம்ம DMLC அந்த அலுமினியம் சல்பேட்ல ஆட் பண்றோம் இல்லையா, அப்போ அதுல வந்து turbidity இருக்கும். So we have to need the purification process. It is very difficult to remove entrapped emulsifiers and DMLCifiers. இந்த நம்ம ஆட் பண்ற அந்த DMLCifier agents-யும் trapped ஆயிருக்கும். So அந்த trap வந்து நம்ம remove பண்றது it is very difficult. It requires rapid agiations. இதுக்கு வந்து நீங்க எங்கேயாச்சும் நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே காகுலேட் ஆன மாதிரி ஆயிடும், கட்டி கட்டியா நமக்கு யூனிஃபார்மா பாலிமர்ஸ் கிடைக்காது, ஒரு மாதிரி கொலைடலா கட்டி கட்டியா நமக்கு இதாயிடும். அதனால கண்டினியூஸ் ஏஜியேஷன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா emulsion polymerization is used in the large scale production like water based paints, adhesives and plastics. Okay, இது வந்து பெரிய பெரிய கம்பெனில வாட்டர் பேஸ்டு பெயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ற இடத்துல, அடிசிவ்ஸ்ல, பிளாஸ்டிக்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்ல எல்லாமே இந்த எம்எல்சிஃபையர்ஸை இந்த எம்எல்சிஃபையர் பாலிமர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. This method is also suitable for manufacturing tacky polymers like butadiene and chlorophene. These are the tacky polymers அப்படின்னு சொல்ற ரொம்ப டிஃபிகல்ட். அதனால இதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு this emulsion polymerization இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? So far we have seen 4 techniques. One is bulk polymerization, solution polymerization, suspension polymerization, emulsion polymerization. படிக்கும் போது பல்க்கும் சொல்யூஷனும் கம்பேர் பண்ணி மோனோமர், இனிஷியேட்டர், செயின் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸ் மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா பாலிமர் கிடைக்கும் அப்படின்னு அந்த 3 சேர்த்து படிச்சுக்கோங்க. பல்க்கும் சொல்யூஷனும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. சஸ்பென்ஷன் எமல்ஷன் வந்து இது ரெண்டும் ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஒரு போல இருக்கும்போது இது ரெண்டையும் கம்பேரிட்டிவ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? Thank you all. We'll meet in the next video. Thank you.